மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட சிடிசி வந்து 10 லேக் ரூபீஸ் இருக்குன்னா, உங்களோட டேக் ஹோம் சேலரி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா புரியிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களோட சிடிசி 10 லேக் ரூபீஸ் அப்படின்னு சொல்றத இங்க போட்டு வச்சிருக்கேன். இந்த 10 லேக் வந்து உங்களோட ஃபிக்ஸ்டு சிடிசியா இருக்கணும். வேரியபிள் சிடிசியா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களோட ஆஃபர் லெட்டர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆஃபர் லெட்டர்ல 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு வந்து ஃபிக்ஸ்டு சிடிசி அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இன்னொன்னு வேரியபிள் காம்போனன்ட் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. நான் எடுத்துக்கிறது வந்து வெறும் ஃபிக்ஸ்டு சிடிசி தான். வேரியபிள் சிடிசினா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்சென்டிவ், உங்களோட போனஸ் இது எல்லாமே வந்து வேரியபிள் சிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு சிடிசினா என்ன ஆனாலும் சரி, அந்த மாசம் உங்களுக்கு அந்த சம்பளம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றது ஃபிக்ஸ்டு சிடிசி. வேரியபிள் சிடிசின்னு சொல்றது அது வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்க கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாரி அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஃபிக்ஸ்டு சிடிசி பெர் ஆனம் வந்து 10 லேக் ரூபீஸ்னா உங்களோட டேக் ஹோம் சேலரி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் வந்து ஒரு சில காம்போனன்ட்ஸ் நானே போட்டு வச்சிருக்கேன். பேசிக் சேலரி, ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ் அண்ட் அதர் அலவன்ஸ். இந்த லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நான் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து நான் எதுக்கு போட்டு வச்சிருக்கேன்னா, ஒரு கம்பெனிலயும் ஒரு சில காம்போனன்ட்ஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 காம்போனன்ட் போட்டு வச்சிருக்கேன். இப்ப பேசிக் சேலரி அப்படின்னு சொல்றது வந்து உங்களோட 50% ஆஃப் யுவர் டோட்டல் சிடிசி இருக்கணும் அப்படின்னு சொல்றத புது லேபர் லா படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 5 லேக் ரூபீஸ வந்து நான் வந்து பேசிக் சேலரியா போட்டிருக்கேன். 2 லேக் ரூபீஸ வந்து ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸா போட்டிருக்கேன். அண்ட் அதர் அலவன்ஸ் வந்து 3 லேக் ரூபீஸ் அப்படின்னு சொல்றத போட்டு வச்சிருக்கேன். சரியா? இப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆனுவல் சிடிசிய வந்து மந்த்லி சிடிசியா மாத்தணும். அது எப்படி மாத்துறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிடிசில உள்ள ஒரு காம்போனன்ட்டையும் எடுத்து டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லி போடுங்க. டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது வந்து மந்த்லி சிடிசியா மாறிடும். புரியுதா? ஸோ இந்த மந்த்லி சிடிசி தான் இந்த சைடு நான் குடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? 41,666 ரூபீஸ். அதே மாதிரி இப்ப என்ன பண்ண போறேன்னா, எல்லா காம்போனன்ட்க்கும் டிவைடட் பை 12 போடுறேன்னா, இந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும். இங்க மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த அமௌண்ட் தான் உங்களோட மந்த்லி சிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மந்த்லி சிடிசிய நான் டோட்டலா ஆட் பண்ணேன்னா, 83,333 ரூபீஸ் வந்து உங்களோட மந்த்லி சிடிசி காம்போனன்ட். இப்ப இதுல வந்து 2 டிடக்ஷன் பண்ண போறோம். எம்ப்ளாயர் பிஎஃப் டிடக்ஷன் அண்ட் எம்ப்ளாயி பிஎஃப் டிடக்ஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் டாக்ஸ். எம்ப்ளாயர் பிஎஃப் டிடக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்குமாச்சா, உங்களுக்காக அந்த கம்பெனில இருந்து பிஎஃப் பே பண்ணுவாங்க. அது வந்து எம்ப்ளாயர் பிஎஃப் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து கம்பெனியில இருந்து எம்ப்ளாயிட்ட இருந்து புடிக்கிறாங்கன்னா, அது வந்து எம்ப்ளாயி பிஎஃப் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ₹1800 தான் இருக்கும். அந்த ₹1800 தான் நான் போட்டு வச்சிருக்கேன். புரொஃபஷனல் டாக்ஸ் வந்து அப்ராக்ஸிமேட்டான அமௌண்ட் நான் போட்டு வச்சிருக்கேன். புரொஃபஷனல் டாக்ஸ் முன்ன பின்ன போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ₹200 போட்டு வச்சிருக்கேன். புரொஃபஷனல் டாக்ஸ் ஒரு சில கம்பெனில 6 மாசத்துக்கு ஒரு தடவ புடிப்பாங்க. ஒரு சில கம்பெனில மாசம் மாசம் புடிப்பாங்க. நான் வந்து மாசம் புடிக்கிற புரொஃபஷனல் டாக்ஸ எடுத்து வச்சிருக்கேன். சரியா? இப்ப டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாயர் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அண்ட் புரொஃபஷனல் டாக்ஸ். இது 3மே சேர்த்தது தான் டிடக்ஷன். ஸோ அப்போ வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ₹3,800. இப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ, டோட்டல் மந்த்லி சிடிசி மைனஸ் டிடக்ஷன் பார்த்தீங்களா? டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா, ₹79,533 வருது. ஸோ இது வந்து உங்களோட சிடிசி 10 லேக் ரூபீஸ் இருக்குன்னா, உங்களோட மந்த்லி டேக் ஹோம் சேலரி 78,000லேருந்து 80,000 வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அமௌண்ட் வந்து ரொம்ப பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்காது. பட் ஆனா ஒரு சில அளவுக்கான டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வர சிடிசி உங்களோட சிடிசி 10 லேக் ரூபீஸ் இருக்குன்னா, உங்களோட டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா, 78,000லேருந்து ஒரு 80,000க்குள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ரெகுலரான கெரியர் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் இன்டர்வியூ ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சேனல்ல நான் உங்கள பார்க்குற வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர்.